வணக்கம். ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்ல டெப்ரிசியேஷன் சாப்டர்ல டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் எப்படி ப்ராப்ளம் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரிட்டர்ன் டவுன் வேல்யூவும் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷனும் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல நம்மளுக்கு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வில் பி டிடக்டட் எவ்ரி இயர், சார்ஜ்ட் எவ்ரி இயர். பட் இந்த ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் ஒரு டெப்ரிசியேஷன் இருக்கும். அது போக மிச்சம் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ மிஷினரி வேல்யூ, அதில தான் அடுத்த இயருக்கு டெப்ரிசியேஷன் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ ஒரு சம் பார்க்கலாம். A machinery was purchased from abroad 10,000, import duty, shipping and other charges 9,000, installation charges 1,000. Calculate depreciation for 2 years at 10% per annum on diminishing balance method. Machinery account we have to prepare for 2 years. ஸோ மெஷினரி அக்கவுண்ட், லெட்ஜர் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். டெபிட் சைடில் டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட் போட்டுக்கிறோம். கிரெடிட் சைட்லையும் டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட். இது லெட்ஜர் ஃபார்மேட். ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் நம்ம டேட் எதுவும் கொடுக்கல. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் இயர்னே போட்டுடுறோம். ஸோ பேலன்ஸ் அப்படின்னாலும் ட்ராடவுன் ஓப்பனிங் பேலன்ஸ்னாலும் போடலாம், இல்லை பேங்க் அக்கவுண்ட் போட்டுக்கலாம். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. ப்ளஸ் அதுக்கு செலவு பண்ண காசு 10,000. டோட்டலி மிஷினோட வேல்யூ எவ்வளோ, 20,000 ருபீஸ். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த அந்த இயர் வந்து நம்ம டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணோம். அதை நம்ம எப்படி கொண்டு வரோம், பை டெப்ரிசியேஷன் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு, 20,000க்கு 10% பார்க்கும்போது 2,000. ஸோ ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளோ காமிக்குது, 18,000. ஸோ திஸ் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் வில் பி த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இயர். செகண்ட் இயரில் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 18,000 ஒர்த் ஆஃப் மிஷினரிஸ் த புக் வேல்யூ. அட் த இயர் எண்டில் டெப்ரிசியேஷன் வந்து அகெயின் நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம். இந்த ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடில் ஃபிக்ஸட் பண்ண மாட்டோம். எதை பண்ணுவோம், புக் வேல்யூலேருந்து 10% பார்த்தீங்கன்னா 1,800. ஸோ இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 16,200 ஒர்த் ஆஃப் மெஷின் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் ஆர் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். ஓகேவா. இன்னொரு சம் பார்க்கலாம். A machine was purchased for rupees 20,000, shipping charges 4,000, import duty 14,000, installation expenses 2,000. Calculate depreciation for the first 3 years at 10% on return down value method. So இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் போட போறோம். ஃபர்ஸ்ட் இயர்ல பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 4,000, தட் மீன்ஸ் 20,000. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4,000 ஒரு ஷிப்பிங் அந்த சார்ஜஸ், இம்போர்ட் டியூட்டி ஒரு 14,000. ஸோ 20,000 ஒரு 24, 24ம் ஒரு 14 எவ்வளோ வரும், தென் வந்து 38, 38 + 2 40,000 வந்து பேலன்ஸ் இருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவும் இல்லை அந்த இன்ஃபர்மேஷன். ஸோ அட் த இயர் எண்டில் டெப்ரிசியேஷன் வந்து 10% சார்ஜ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ வருது, 4,000 ருபீஸ். ஸோ அப்போ அடுத்த அந்த பேலன்ஸ் எவ்வளோ காமிக்குது, இப்போ புக் வேல்யூ ஆஃப் த மெஷின் எவ்வளோ காமிக்குது, இப்போ 36,000. ஆஃப்டர் சார்ஜிங் த டெப்ரிசியேஷன் புக் வேல்யூ ஆஃப் த மெஷின் அட் த எண்ட் ஆஃப் த இயர் இஸ் 36,000. இதுதான் இதுக்கு அர்த்தம். ஸோ இந்த இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் வில் பி த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் த செகண்ட் இயர். அங்க போகும்போது 2 பேலன்ஸ் ட்ரா டவுன் பார்த்தீங்கன்னா 36,000 கொண்டு வந்துடுறோம். இப்போ அட் த இயர் எண்டில் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணும்போது 10% பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குது, 3,600 டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணோம். இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் பேலன்ஸ், அதாவது புக் வேல்யூ ஆஃப் த மெஷின் இந்த செகண்ட் இயர் எண்டில் 32,400 இருக்கு. ஓகேவா. ஸோ தேர்ட் இயர்க்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஆகிடும் இல்லையா, 32,400. ஸோ இதுக்கு அந்த இயர் எண்டில் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறோம். இந்த 32,400ல தான் 10% சார்ஜ் பண்ணுறோம். இப்போ 3,240. ஸோ ரிமைனிங் பேலன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த மெஷின் அந்த 3 இயர்ஸில் மெஷினரியோட வேல்யூ எவ்வளவா இருக்கு, 29,160 இருக்கு. ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 40,000ல இருந்தது. தேர்ட் இயர் எண்டில் வேல்யூ ஆஃப் த மிஷினரி எவ்வளவா இருக்கு, 29,160 ஆயிருக்கு. மற்றதெல்லாம் நம்ம என்ன ஆயிடுச்சு, டெப்ரிசியேஷன் வேல்யூவா நம்ம அதை டிடெக்ட் பண்ணி வச்சுட்டோம். ஹோப் எல்லாருக்கும் இன்னைக்கு போட்ட ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட்ல போட்ட 2 ப்ராப்ளமுமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வேறு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்கோட அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.